வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரபஞ்சம் உங்களுக்கு கூறும் செய்தி மற்றும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். அதே போல இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். நீங்க இதை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பொருந்ததுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, யூனிவர்ஸ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன தெரியுமா? தொலைந்து போதல். எஸ், மற்றவங்க கண்ணுக்கு நீங்க காணாத வண்ணம் தொலைந்து போங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த ஹாரி பாட்டர் மூவில இருக்கும் இல்லையா, ஒரு பெட்ஷீட் இருக்கும், இன்விசிபிள் ஆயிப்பாங்க. அவங்க அதை போட்டா யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க. ஆனா அதுல என்ன தெரியுமா பிளஸ், நீங்க இந்த மாதிரி மறைந்திருந்து செயல்படுற போது உங்களை சுத்தி யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத ஈஸியா ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க, இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களை சுத்தி சில பேர் இருப்பாங்க. இதுல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு மாதிரி கண்கட்டு வித்தையா இருக்கலாம். சில நபர்கள் வந்து முன்னாடி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, பின்னாடி போய் பல வேலைகள் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ கடவுள் கொடுக்குற ஒரே மெசேஜ் என்ன தெரியுமா? நீ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் மறைஞ்சு போயிடல, தள்ளி நின்று பாரு. எதையுமே இப்ப நம்ம இருக்கணும், ஆனா இல்லாதது போல ஒரு கவனிப்பே கொடுக்காம இருக்கணும். அதுதான் நிஜத்துல மறைஞ்சு போகுது. ஓகே, அது மூவி, அதனால அவர் அப்படி மறைஞ்சு போய் அவருக்கான எனிமீஸ் எல்லாம் யாரும் கண்டுபிடிச்சாரு. பட் நிஜத்துல அப்படி பண்ண முடியாது இல்லையா? நிஜத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? சில நேரங்கள்ல இருக்கணும், சில நேரங்கள்ல இல்லாத மாதிரி நம்மளோட விஷயங்களை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போகணும். ஸோ நீங்க இப்படி பண்ண உங்க கவனத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு கொடுக்காம இருந்தீங்கனாலே உங்களுக்கு கடவுள் அழகா காட்டி கொடுத்துருவாரு. உங்களோட எனிமீஸ் யாரு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்ற விஷயத்த உங்களுக்கு புரிய வந்துடும். இப்ப இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் நீங்க பாக்குறீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் யாரு, தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வந்துருவீங்க. ஸோ தொல்லை தரும் மனிதர்களிடந்து விலகி வந்துட்டாலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ கடவுள் கொடுக்குற விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம், நீ உன் வேலையை பாரு, எந்த விஷயத்தையும் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இது பிளெஸிங்ஸாகவும் எடுத்துக்கலாம், மெசேஜாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ உன்னோட மகிழ்ச்சியை எங்கேயுமே கைவிட்டுடாத. எஸ், சூப்பரா இருக்கு. இந்த எப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டுமே, நீ உன்னோட ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் யாருக்காகவும் தொலைச்சிடாத. உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இரு. இந்த சந்தோஷங்கிறது பன்மடங்கு ஆக சான்சஸ் இருக்கு. சரியா? உங்களால முடியும். உங்களால எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் எதுவுமே தேவையில்ல. இப்ப நம்ம கவலைப்படவோ வருத்தப்படவோ காரணங்கள் இருக்கு. யாரோ நம்மளை ஏமாத்திட்டாங்க, எங்கேயோ நஷ்டமாயிட்டோம், இல்ல உடம்புக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னா நம்ம கவலையா படலாம். பட் மகிழ்ச்சிங்கிறது என்ன? மகிழ்ச்சிங்கிறது நம்ம மகிழ்ச்சியா இருக்கதான் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. கவலைப்படுறதுக்கு பிறக்கல. இந்த புற காரணிகள், இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணா ஒரு மாதிரி இருக்கலாம் சூழ்நிலை, பட் நீங்க அதையும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களால அதுல இருந்து மீண்டு வந்துட முடியும். கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சி அதை ஹேண்டில் பண்ண பாருங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேவா? எஸ், இது இன்னொன்னு, மௌனம். சில விஷயங்கள், சில பொய்கள் ஒன்று சுத்தி இருக்கு, இல்ல உண்மையில ஏதாவது பழிகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க கிட்ட எல்லாம் நம்மளால போய் புரிய வைக்க முடியாதுன்னு உங்க மனசாட்சிக்கு தோணுச்சுன்னா பேசாம அந்த இடத்துல நீங்க மௌனமா இருந்துருங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு காட்டி கொடுக்கும். சரியா? யாராவது உங்க மேல தீராத பழிகள் போட்டிருக்காங்க, இல்ல கோர்ட்டு கேஸ், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சாதகமா வரல, கேஸ் என்ன அவமானப்படுத்துறாங்க, ஏதோ ஒரு என்னை சுத்தி ஒரு சூழ்ச்சி நடக்குது, எங்கேயோ நான் போய் மாட்டிக்கிட்டேன்ற பட்சத்துல இதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். சரியா? எங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஒளி வந்து உங்களை காப்பாத்துமான்னு கேட்டா காப்பாத்த நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், சில நேரங்கள் அமைதிக்காருங்க. இப்போ சில நேரங்கள்ல ப்ரமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்கு, எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, இல்ல உறவு சார்ந்த சிக்கல்கள் இருக்குன்னா நீங்க உங்க சைடு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டீங்க, இல்ல புரிஞ்சுக்காம அவங்க வேணும்னே உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்க அமைதியா போக 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 வெற்றியோட வாய்ப்புகள் உங்களுக்கு தான் அதிகமா வரும். சரியா? ஸோ இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற விஷயம், யாருக்கு பொருந்ததோ நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க 3333333 பார்க்கக்கூடிய நம்பர்களா இருக்கலாம். ஓகே, அது ஏன் 3 வாட்டி சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 333 நீங்க 3 டைம்ஸ் பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 1111 பார்க்கக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஓகே, கடந்த காலங்கள்ல வந்த கசப்பான நிகழ்வுகளை இன்னும் பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எப்படின்னா, ஒண்ணு அப்ப ஏதாவது ஒரு தவறு நம்ம தெரியாம செஞ்சிருக்கலாம், இல்ல ஏதாவது தொழில் செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல ஏதாவது மனிதர்களை நம்பி மோசம் போயிருக்கலாம். சரியா? ஸோ அதெல்லாம் இன்ன வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கான்னு கேட்டா எஸ், ஏற்படுத்திட்டு இருக்கு. இது மனதளவுலயும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கும், உடல் அளவுலயும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்திருக்கலாம், ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல நீங்க அந்த கஷ்டத்தை காலிலேயே போட்டு கட்டிட்டு இருக்கீங்க, பெரிய ஒரு இரும்பு குண்டு போல.
ஸோ அதனால உங்களுக்கு சில நேரங்களில் நகர்வு வரமாட்டேங்குது, அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி போகிற மாதிரி இருக்கு. பட் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் கழட்டி விட்டுட்டு எஸ் காலில் இருக்க குண்டை கழட்டி தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு நட, எஸ் உனக்கான விடி வெள்ளி ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்கள் எதிர்காலத்தை பற்றின பயங்கள் தேவையில்லை. கடந்த காலங்கள் ஆன பேட்டர்னே மறுபடியும் மறுபடியும் வருமானு கேட்டால் வராது. நீங்கள் தான் அதை வேண்டாம் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க, விட மனசு இல்லாமல் வேண்டாம் வெறுப்பா பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரியா? சூப்பராக இருக்கு உங்கள் கார்ட்ஸ். டிவைன் எனர்ஜி எங்கேயும் நிறைஞ்சிருக்கான்னு கேட்டால் ஆமாம். இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக அந்த இறை சக்தி நிறைஞ்சு வழியுது. ஸோ நீங்கள் எந்த மதத்தினர் சார்ந்த பேனா இருக்கலாம், உங்களோட இணைய ஆற்றல் கூட எப்பவுமே கனெக்டில் இருங்க. அவங்க உங்களை பார்த்து வழி நடத்துவாங்க. வெளி பார்வைக்கு வேணா தெரியாது, வெளி பார்வைக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். பட் நம்மள ஒரு இறைசக்தி கண்டிப்பாக வழி நடத்துதுன்னா அது வழி நடத்துது. அது நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கு. அது நீங்கள் ஆழ்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க நமக்காக நம்மளை வழி நடத்த இருக்காங்க, நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்கள் முதல்ல உங்கள் மனசில் விதைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முடிந்த அளவுக்கு யாருக்காவது உதவி செய்யணும்னா நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கே ரிட்டர்ன் வர சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், வர சான்சஸ் இருக்குது. அதே போல் அது புண்ணிய கர்மாலையும் செய்கிறோம். உதவி செஞ்சுட்டு அதை நான் இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன் அப்படிங்கிறது சொல்லி காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, போகிற போக்கில் உதவி செஞ்சுட்டு போகணும். அதே போல் நான் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, சில நபர்கள் நீங்கள் உங்களை பயன்படுத்திக்க பார்க்கலாம். உங்களோட நல்ல உள்ளத்தை இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட நேரத்தையும் பணத்தையும் எடுத்துக்க கூட முயற்சி பண்ணிக்கலாம். பட் இதுக்கு தான் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஒருத்தருக்கு நம்ம உதவி தேவைன்னா நிஜமாவே அவங்களுக்கு நம்ம உதவி தேவையா அப்படின்னு செக் பண்ணிட்டு செய்யுங்க. ஏன்னா இந்த காலத்தில் நல்லவங்க எவ்வளோ இருக்காங்களோ அதே போல் கொஞ்சம் சுயநலமான மனிதர்களும் நம்மளை சுற்றி இருக்காங்க. தேர்ந்தெடுப்பது என்ன வேணுங்கிறத அழகாக தேர்ந்தெடுங்க. ஒன்றுக்கு முரண்பட்டு தேர்ந்தெடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நாளைக்கு இன்னொரு விஷயம் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, மற்றவங்க கையில் இருக்கிற பொம்மையை பார்க்கறத விட உனக்கு என்ன தேவை, அதை வச்சு நீ என்ன பண்ணுவ, அது உனக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படும், அது நீங்கள் மனசில் வச்சு தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நல்லா இருக்கும். ஸோ குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? எஸ், நல்லா இருக்கு. உங்களோட கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு.